ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜெட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் டிராமா. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 15 minutes இருக்கு. இந்த படத்தை சுப்பிரமணியம் பிச்சுக்கா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நந்திதா, கிஷோர், மைண்ட் கோபி அப்படின்ட்டு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு மீனவ கிராமம். அங்க பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு பல பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் தலைவர் மாதிரி நின்று எல்லாரையுமே வழி நடத்திட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா எல்லா தொழில் மாதிரியுமே புரோக்கர்ஸ் இருந்துகிட்டு மீனவர்களுக்கு கரெக்டான காசு கிடைக்காம அவங்க ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாத்தணும்னு அவர் பாக்குறாரு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அப்பப்ப புயலும் வந்து பல பேரை கொன்னுருது. அதே மாதிரி அவங்க போட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த போட்டெல்லாம் விடுறதுக்காக அந்த ஏரியால ஒரு துறைமுகம் கட்டணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்றாங்க. அதுக்காக கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்கவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அது உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதுவும் குறிப்பா மீனவர்கள் படுற கஷ்டத்தெல்லாம் காமிச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஓரளவு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இவங்க மீனவர்கள் பத்தி பேசின விஷயம் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. பிஜிஎம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ரைட்டிங், ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. இவங்க இந்த மீனவர்கள் ப்ராப்ளம், அதுக்கு அவங்க ஜெட்டி கட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும் பார்த்தா பரவாயில்ல. ஆனா நடுவுல மாறி மாறி வேற ஸ்டோரி பிளாட்டுக்கு போயிட்டு வராங்க. அது பயங்கரமா லேக் அடிக்க வைக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா படமா பார்க்கும்போது அங்கங்க பல சீன்ஸ் நல்லா இருக்கே தவிர ஓவராலா படமா பார்க்கும்போது விலை ஆவரேஜா தான். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணுமோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.